நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் எம்பியுமான CV சண்முகம், இவரும் அதிமுகவின் வழக்கறிஞர் இனியன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அமல்படுத்துறீங்க, அந்த திட்டத்தில் எதுக்கு உங்களுடைய பேர் ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அப்படி விசாரணைக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் தமிழக அரசு லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அரசு திட்டங்களில் லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய படங்கள் மட்டும்தான் இருக்கணும். அதற்கு மாறாக இறந்த முதலமைச்சர்களுடைய படங்கள் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் சித்தார்ந்த அரசியல்வாதிகளுடைய தலைவருடைய பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, அதாவது நாளைக்கு தமிழக அரசு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ரூல்ஸை போட்டிருக்கு. ஆனால் தமிழக அரசு இந்த தீர்ப்பை எந்த அளவுக்கு மதிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.